காலையில் டிஃபனுக்கு முட்டை பொடி தோசை தான் பண்ண போகிறேன். இதுக்கு 2 கரண்டி தோசை மாவை நல்லா நைஸாக பரத்தி விடணும். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே 1 ஸ்பூன் ஆயில் அல்லது நெய்யை தோசையில் எல்லா இடமும் படுறது மாதிரி பரத்தி விட்டு கொடுக்கணும். இதில் தோசை பொறுபொறாக பொரிஞ்சு வரும். அடுத்து பொடியாக கட் பண்ணின வெங்காயத்தில் முட்டையை உடச்சி விட்டு இதே மாதிரி தோசைக்கு மேலே விட்டு எல்லா இடமும் பரத்தி விடணும். அதுக்கப்புறம் இட்லி பொடியை தோசையில் தாராளமாக தூவி கொடுக்கணும். முட்டையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடணும். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாராளமாக பொடியை தூவி வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ முறுவலான முட்டை பொடி தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள்.